பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இயற்கையான சூழ்நிலையை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனிக்க செய்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை வானத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியும். இதோ நம்முடைய இருதயத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவருடைய செய்கைகள் எல்லாவற்றுக்குமான பலனை கொடுக்க அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. என் அருமை சகோதர சகோதரியே, இன்னைக்கும் நாம் கடந்து போகிற எல்லா பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில், நாம் செய்கிற எல்லா பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதையும் தீமையானதையும் கொண்டு வரும். ஆனாலும் நன்மையும் தீமையும் இந்த உலக மனுஷனால ஜட்ஜ் பண்ணுவதை பார்க்கிலும் மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்பது மிகப்பெரியதாக இருக்கும். நன்மை செய்கிறவன் நன்மையை அறுப்பான், தீமை செய்கிறவன் தீமையை அறுப்பான். அவன் மாத்திரமல்ல, நல்ல மரத்தின் கனிகள் அந்த கனியால் அறியப்படும் என்று அறியப்பட்டிருக்கு. அதுபோல நீங்கள் செய்கிற ஒரு நன்மையும் உங்களுடைய தலைமுறையை தாங்கும். நீங்கள் செய்கிற ஒரு தீமையும் உங்கள் தலைமுறைக்கு சாபமாய் அழிவை கொண்டு வரும். அதனால இந்த அதிகாலையில இந்த வார்த்தையை குறித்து கவனமாயிருங்க. நீங்க போகிற இடத்துல, நிற்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துலன்னு எந்த இடத்துலையும் வானத்திலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை கவனிக்கிறார் என்றதுல ரொம்ப கவனமாயிருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். இந்த காணொலி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மறக்காம ஒன் காடை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தைகளை டெய்லி பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.